Praise the Lord. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நேற்றைய தினத்திலே அறிவிக்கப்பட்ட வரலாறும் என்ற தலையங்கத்தின் கீழாய் பேதுருவின் வரலாறை குறித்து நாம் ஆராய போகிறோம் என்று கர்த்தருடைய இரக்கங்களை முன்னிட்டு அறிவிக்கப்பட்டது. இந்த பேதுருவின் வரலாறை குறித்து நாம் அறிந்து கொள்வதற்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 16:16. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இந்த அருமையான இரவுக்கு ஜெபத்திலே பேதுருவின் வரலாறு குறித்த வேத பாடத்தை கேட்க வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஆலோசனையும் கர்த்தருடைய ஏவுதலினால் சொல்லிவிடுகிறேன். தயவு செய்து இதற்கென்று ஒரு புது டைரியோ அல்லது ஒரு லாங் சைஸ் நோட், ஒரு சின்ன பேப்பரு, சின்ன நோட்டு, சின்ன டைரியெல்லாம் விட்டுட்டு ஒரு பெரிய டைரி அல்லது ஒரு லாங் சைஸ் நோட்டும் அதற்கென்று பிரத்யேகமாக ஒரு 1-2 நிறங்களை உடைய நல்ல கலர் பேனாவையும் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். சொல்லப்படுகிற வசனங்கள், சொல்லப்படுகிற உபமானங்கள், சொல்லப்படுகிற சோதர சம்பவங்கள், ஆதாரங்கள், இவைகளை நீங்கள் எழுதி கொண்டே வந்தால் அது உங்களுடைய வேதாகம அறிவுக்கும் உங்க வீட்டிலே வேதத்தின் வெளிச்சம் உண்டாவதற்கும் உதவியாயிருக்கும். கர்த்தர் நல்லவர். இந்த மத்தேயு 16:16 பார்க்கிறோம், சீமோன் பேதுரு என்று அவனுடைய பெயர் அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு முதலாவது இந்த பேதுருவின் பெயருக்குரிய தலையங்கத்தையும், 2வது பேதுருவின் தகப்பனை குறித்து மட்டும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். திரும்ப சொல்றேன், பேதுருவின் பெயரை குறித்து வெறும் தலையங்கத்தை குறித்தும், 2வது பேதுருவின் தகப்பனை குறித்து மட்டும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். பேதுருவின் வரலாறு என்பது அது மிகப்பெரிய நீண்ட நெடிய வரலாறு. அது எடுக்க 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 வந்து கொண்டே இருக்கும். அதுல முதல் இன்றைக்கு இந்த 2ஐ மட்டும் பார்க்க போகிறோம். முதலாவதாக இந்த பேதுருவின் பெயரானது புதிய ஏற்பாட்டிலே ஏறத்தாழ 210 முறைக்கும் அதிகமாக பேதுரு என்கிற பெயர் சொல்லப்பட்டிருக்கு. 210 முறைக்கும் அதிகமான முறை புதிய ஏற்பாட்டில் மட்டும் இந்த பேதுருவின் நாமம் வருகிறது. 2வதாக இந்த பேதுருடைய பெயர்கள் ஏறத்தாழ 150 வசனத்திலே பதிக்கப்பட்டிருக்கு. 150 வசனத்துல அவனுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஏறத்தாழ 210 முறை அவன் பேரு வருது. அப்புறம் சொல்றோம் 150 வசனத்துல அவன் பேர் எழுதப்பட்டிருக்கு, பதிக்கப்பட்டிருக்குனாக்கா அப்ப இந்த பேதுருவுடைய பெயர் எவ்வளவு பிரபல்யமா இருந்திருக்கும் என்பதை நீங்க நன்றாய் பார்க்க வேண்டும். இப்போ இந்த சூத்திரம் இவனுடைய பேர் 150 வசனத்திலே பதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னேன். இந்த 150 என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? கர்த்தர் நல்லவர். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. சோதரம் ஆதியாகம் 7:24. ஜலம் பூமியின் மேல் 150 நாள் மிகவும் பிரவாகித்து கொண்டே இருந்தது. இப்போ இந்த 150 என்பது கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சோதரம் ஜலம் பூமியிலே பிரவாகித்ததை காண்பிக்கிறது. அதை தவிர இந்த பேதுருவின் பெயர் ஏறத்தாழ 50 முறைக்கு அதிகமாக சீமோன் என்ற பெயரோடு இணைத்த இணைப்பெயராக வருகிறது. கர்த்தர் நல்லவர். இந்த சீமோன் என்கிற பெயர்
புனைப்பெயராக இணை பெயராய் வருகிறது. இப்ப இந்த புனைப்பெயராகவும் இணை பெயராகவும் சீமோனை இணைத்து வருவது ஏறத்தாழ 50க்கும் அதிகமானது என்று நான் சொன்னேன். அப்படியானால் 150 என்பது பிரவாகித்து வருகிறதை காண்பிக்கிறது. அப்ப 50 என்பது எதை குறிக்கிறது? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18:25, துன்மார்க்கரோடு நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கமாய் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. 26வது வசனம். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் இந்த ஸ்தலம் முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். இப்போ இந்த பேதுருவின் பெயர் 50க்கும் அதிகமான இடத்துல சீமோன் என்கிற வார்த்தையை இணைத்து வருகிறது. இந்த 50 என்பது எதை குறிக்கிறது? நீதிமான் என்கிறதை காண்பிக்கிறது. இப்ப முதலாவது சொன்னேன், 150 முறை அவனுடைய 150 வசனத்துல இவனுடைய பெயர்கள் இருக்கு. அப்ப அது பிரவாகிக்கிறது. இந்த பிரவாகிக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? ஜலம் எழும்பிக் கொண்டே இருக்கிறது, ஜலம் நிரம்பிக் கொண்டே இருக்கிறது, அது உயர 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 வளர்ந்து கொண்டே இருக்கு. எப்படி ஆதியாகமத்தின் காலத்துல ஜலமானது கீழே இருந்து மேல் நோக்கி ஏராளமாய் வளர்ந்ததோ, அதே போல இந்த பேதுருவின் பெயர் அந்த பெந்தேகோஸ்தே நாள் முதல் இந்நாள் வரைக்கும் வளர்ந்து கொண்டுதான் இருக்கிறதே தவிர குறைந்தது கிடையாது. இதுல ஆச்சரியம் என்னன்னா, 14 நிருபங்களை எழுதின பவுலுடைய பெயர் கூட இத்தனை முறை வேதத்தில் சொல்லப்படாது. ஆனா பவுலை விட அதிகமான முறை இவனுடைய நாமங்கள் சொல்லப்பட்டது. இப்போ இந்த பேதுருவின் சருதை எதை வச்சு வருது? இயேசு கிறிஸ்துவை வச்சு, இயேசுவின் ஊழியத்தை வச்சு. இவன் இயேசுவுக்கு ஊழியக்காரன் மாறினதான் இவன் பேரே நமக்கு தெரியுது. ஆனா நீங்க கிறிஸ்தவ வட்டாரத்தை, கிறிஸ்தவ உலகத்தை கொஞ்சம் திரும்பி பாருங்க. நிறைய தேவாலயங்கள் இயேசு என்ற பெயரிலே ஆரம்பிக்கப்படவில்லை, அந்த பெயர் பதிக்கப்படவில்லை. நிறைய ஆலயங்கள், நிறைய திருமண மண்டபங்கள், நிறைய மீட்டிங் ஹால்கள், நிறைய பெருங்கட்டடங்கள் எல்லாமே செயின்ட் பீட்டர் அல்லது பீட்டர் என்று நல்ல ஆங்கில மொழியிலே நாகரிகமாக அது ரொம்ப வர்ணிக்கத்தக்க பெயரா, அது ஒரு பெருமையின் பெயராகவே பிஷப்மார்களும் ரெவரண்ட்மார்களும் ஊழியக்காரர்களும் நிறுவனங்களும் பீட்டர் என்கிற அந்த பேதுருவின் பெயரை பதிப்பதில் தான் கவனமாக இருக்கிறார். பேதுருக்கு தலையே இயேசு கிறிஸ்து தான். ஆனா அந்த இயேசுவின் பெயர் இன்னைக்கு நிறைய ஸ்தாபனங்களுக்கு கிடையாது, நிறைய பெரிய தேவாலயங்களுக்கு கட்டடங்களுக்கு கிடையாது, நிறைய நிறுவனங்களுக்கு கிடையாது. ஏன்? விசுவாச தேவ பிள்ளைகள் ஊழியக்காரர்கள் கூட இயேசு என்ற பெயரை வச்சுக்கிறது கிடையாது. ஆனா பேதுரு என்கிற பெயரை மட்டும் அவங்க தமிழ்ல வைக்காம ஆங்கிலத்துல பீட்டர் வச்சுக்கிறாங்க. இப்படி பார்த்தா அந்த ஆதியாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதே, கர்த்தர் நல்லவன் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே அந்த ஜலம் எப்படி கீழிருந்து மேலே வரைக்கும் பிரவாகித்து வந்ததோ அது மாறி இந்த பேதுருவின் பெயர் பயங்கரமாய் வளர்ந்திருக்கிறது, மிகப்பெரியதாய் வளர்ந்திருக்கிறது. அப்ப அந்த பேதுருவின் பெயரை ஆண்டவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். இந்த பேதுருவின் பெயரை ஆண்டவர் கனம் பண்ணி இருக்கிறார். இந்த பேதுருவின் பெயரை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசுவே இந்த பேதுருவின் பெயரை பல முறை தன்னுடைய வாயினால சொல்லியிருக்கிறார். பேதுருவே என்று கூப்பிட்டிருக்கிறார், கேபாவே என்று பெயர் சொல்லியிருக்கிறார், சீமோன் பேதுருவே என்று சொல்லியிருக்கிறார், பேதுருவே நீ சீமோனா இருக்கிறாய் என்று சொல்லி இருக்கிறாய். இப்படி பல ரூபத்துல ஆண்டவரே பேதுருவின் பெயரை அடிக்கடி உச்சரிக்கிறத பார்க்கலாம். லூக்காவை குறித்து சொல்லல,
இன்னும் இன்னும் இந்த 2 பேரை தவிர இன்னொரு 10 அப்போஸ்தலர் அவங்க பேர்லாம் அதிகமா சொல்லப்படல. இந்த பேதுருவின் பேரை அடிக்கடி ஆண்டவர் சொல்லி அவர் வாயாலேயே சொல்லி இருக்கிறார். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 12 அப்போஸ்தலர்கள்ல ஒரு பேரை சொன்னார்னாக்கா அங்க பேதுருவின் பேரை சொன்னார். நீங்கள் போய் பேதுருவுக்கும் இதை சொல்லுங்கள் என்று குறிப்பிட்டு சொன்னார். அந்த அளவுக்கு இந்த பேதுருவின் பெயர் ஓசோத்திரம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட பெயர். இப்போ பேதுருவின் பெயரை மட்டும் இத்தனை சூத்திரம் அடையாளங்களை குறிப்புகள் நான் சொன்னேன். இதுல இன்னைக்கு பேதுருவின் பெயரை குறித்து நான் சொன்ன அளவு என்ன அளவுனாக்கா ஒரு சின்ன கடுகு அளவுக்கு தான் அவன் பெயரை குறித்து சொல்லி இருக்கிறான். வருகிற நாட்களில் பேதுருவின் நாமங்களை குறித்து ஒரு ஆராய்ச்சியை நாம் பண்ண போறோம். அந்த ஆராய்ச்சி நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அன்னைக்கு அதுல பேதுருவின் பெயரை குறித்து இன்னும் அறியப்படாத பல ரகசியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நான் சொன்னேன், இன்றைக்கு பேதுருவின் பெயரை குறித்த ஓசோத்திரம் தலையங்கத்தையும் 2வது பேதுருவின் தகப்பனை குறித்தும் இன்றைக்கு பார்க்க போகிறோம் என்று சொன்னேன். அதன்படி இப்ப பேதுருவின் தகப்பனை குறித்து நாம் பார்க்கலாம். கர்த்தர் நல்லவே. இந்த பேதுருடைய தகப்பனாருடைய பெயர் சோதரம் யோனா என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. யோனா என்று சொன்னால் பலர் உடனே பழைய ஏற்பாட்டு காலத்திலே நினிவேக்கு போன யோனாவை நினைப்பார்கள். வேதாகமத்தில் மொத்தம் 2 விதமான யோனாக்களை குறித்து மட்டும்தான் பார்க்கிறோம். ஒன்று தேவனால் நினிவேக்கு அனுப்பப்பட்ட அந்த யோனா. 2வது பேதுருவும் சீமோன் பேதுருமாகிய அந்த அப்போஸ்தலருடைய தகப்பனாருடைய பெயர் யோனா. இவன் 2வது யோனா. அப்போ இந்த சோதர மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த மத்தேயு 16:17 பார்க்கும்போது யோனாவின் தகப்பனை குறித்து இயேசுவே சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே. அப்படின்னா சீமோனின் தகப்பன் யோனா. கர்த்தர் நல்லவே. இந்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பேதுருவின் தகப்பனாகிய யோனாவின் பெயர் ஆண்டவருடைய கிருபையினாலே புதிய ஏற்பாட்டில் 5 முறை சொல்லப்பட்டிருக்கு. 5 முறை இந்த யோனாவின் பெயர் வருது. இந்த 5 முறையில ஒரு முறை மத்தேயு சுவிசேஷம் 16:17 வருகிறது. மற்ற 4 முறை யோவான் சுவிசேஷத்தில் வருகிறது. அந்த 4லே 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலும், அதன் பின்பு 21ஆம் அதிகாரத்தில் 3 முறையும். திரும்ப புரியும்படி சொல்லுகிறேன். யோனா, அதாவது பேதுருடைய அப்பா பேர் யோனா. இது 5 முறை பைபிள்ல வருது. 5 முறை எங்க வருதுன்னா, மத்தேயு சுவிசேஷத்துல ஒரு முறை பேதுருவின் தகப்பனாக யோனா என்று வருது. 2வது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இங்க யோனா என்று வருகிறது. மற்ற 3 முறை யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வருது. இப்போ கர்த்தர் நல்லவே. இந்த 3 இடத்துல இந்த யோனாவின் பேர் வருகிறது. அந்த 3 இடத்துக்கே ஒரு தனிப்பட்ட சத்தியம் உண்டு. முதலாவது மத்தேயு. இந்த மத்தேயுவில இந்த யோனாவை குறித்து பேர் வரதுக்கு காரணம் என்னன்னா, ஓசத்திரம் அந்த பேதுருவை ஆண்டவர் பாக்கியவானாய் மாற்றுவதை அங்கு பார்க்கலாம். 2வது யோவான் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் இந்த யோனாவின் பேர் வருது. எதை குறிக்கிறதுன்னா, ஓசத்திரம் இந்த யோனாவுக்கு பிறந்த பேதுரு ஒரு கல்லாய் இருக்கிறான் என்பதை அந்த தகப்பனுக்கு ஆண்டவர் உணர்த்து வைக்கிறதை காண்பிக்கிறது.
மூன்றாவது இந்த யோனா என்கிற பெயர் ஸ்தோத்திரம் யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரத்துல 3 முறை வருது. இப்ப நல்ல ஒரு கருதலான சத்தியத்தை தெரிந்து கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரத்துல 3 முறை இந்த ஸ்தோத்திரம் யோனா என்ற பெயர் வருகிறது. இது எதை காண்பிக்குதுன்னா, இந்த தகப்பன், அதாவது தகப்பனாகி யோனா பேதுருவை ரொம்ப அதிகமாய் நேசிக்கிறவனாய் இருந்திருக்கிறான், ரொம்ப அன்புள்ளவனாய் இருந்திருக்கிறான். இந்த யோனாவும் அவங்க அப்பாவும் நல்ல அன்பாய் இருக்கிறத இயேசுவானவர் பார்த்திருக்கிறார். அதை பார்த்ததுனாலதான் யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 15வது வசனத்துல இயேசு இப்படியாய் கேட்டார். வாசிக்கிறேன். யோவான் 21:15. அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா? இந்த இவர்களிலும் என்ற வார்த்தையை குறித்து வேதாகம பண்டிதர்களும் வேதாகம அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அந்த பேதுரு தன் தகப்பனிடத்தில் அவ்வளவு அன்பா இருந்திருக்கிறான். அதை இயேசு பார்த்துதான் இவர்களிலும் இவரை விட நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று இயேசு கேட்டிருக்கிறார். இப்போ யோவான் 21 அதிகாரத்துல 3 முறை அந்த ஸ்தோத்திரம் யோனாவுடைய பேர் வருதுன்னு. அதுல ஒரு முறை நீ அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டார். ஆனா இன்னொரு முறை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, ஓ கர்த்தர் நல்லவன், நீ என்னை நேசிக்கிறாயா என்று கர்த்தர் கேட்கிறார். இவர்கள் எல்லாரையும் பார்க்கலும் நீ என்னை நேசிக்கிறாயா? அப்ப நேசிக்கிறாயா என்றால் என்ன அர்த்தம்? நேசம் என்பது மரணத்தை பார்க்கலும் வலிது என்று வேதம் சொல்லும். அப்போ இந்த தகப்பனாகிய யோனா தன் குமாரனாகிய பேதுருவின் மீது உயிரையே வைத்திருந்திருக்கிறான். இந்த பேதுருவும் யோனாவாகிய தன் தகப்பன் மீது நல்ல உயிரை வைத்திருந்திருக்கிறான். 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் உயிருக்கு உயிராய் அன்பு பாராட்டுகிறவர்களாய் நேசிக்கிறவர்களாய் இருந்திருக்கிறார்கள். அதனாலதான் ஒரு முறை நீ அன்பாயிருக்கிறாயா என்று கேட்டுவிட்டு மற்ற முறை நீ என்னிடத்தில் என்னை நேசிக்கிறாயா என்று ஆண்டவர் கேட்கிறார். தேவனுக்கு மகிமையுள்ளதாக 17வது வசனம் யோவான் 21:17. 3ஆம் தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3ஆம் தரம் தன்னை கேட்டபடினாலே பேதுரு துக்கப்பட்டான். ஆமென். அப்போ இந்த நேசம் எங்கிருந்து வந்தது அப்படின்னாக்கா, இந்த பேதுருவின் தகப்பன் நல்ல ஒரு நேசமுள்ள ஒரு தகப்பனா இருந்திருக்கிறார். இந்த பேதுருவின் தகப்பனாகிய யோனாவுடைய வரலாறையும் அந்த யோனாவுடைய கிரியைகளை நான் படித்த போது எனக்கே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பித்தது. இருதயம் ஒரு கணம் ஓசத்திலும் துவள ஆரம்பித்தது. ஏன் கண் கலங்கினது? ஏன் இருதயம் துவள ஆரம்பித்ததுனாக்கா, சோதரம், இன்றைக்கு அநேகர் என்னை பார்க்கும் போது அப்பா என்று கூப்பிடுகிறார்கள். சோதரம், உரிமையோடு. அப்போ அநேகருக்கு ஒரு தகப்பனாய் ஒரு அப்பாவாய் தேவன் என்ன வச்சிருந்தாலும், என் வாழ்க்கையில என் தகப்பனுடைய என்னுடைய அப்பாவுடைய அன்பை நான் அறியாதவன். அவரோடு கூட ரொம்ப கொஞ்சி குழாவி விளையாண்டதாக நினைவில் இல்லாதவன். இன்னும் தேவசம சொல்லும் போனாக்கா, என் தகப்பனை நான் பார்த்ததே சோத்திரம் எனக்கு சரியான நினைவில் கிடையாது. ஆனா சொல்லி இருக்கிறார்கள், நீ சோத்திரம் இத்தனை வயசா இருக்கும் போதுதான் தகப்பனார் இப்படி இருந்தா, நீ இந்த வயதா இருந்தால் வீட்டில் இப்படி இருந்தா எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். அப்போ அந்த ஒரு தகப்பனுடைய அன்பும் தகப்பனுடைய பாசமும் இல்லாமலேயே வளர்ந்து வந்த ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த இடத்துல இந்த தகப்பனாகிய யோனாவுடைய அன்பையும் இந்த யோனாவுடைய நேசத்தையும் படித்த போது, அதை குறித்து ஆராய்ந்த போது என் கண்களே கலங்கவும் அது தவளவும் ஆரம்பித்தது.
இன்றைக்கு விசுவாச தேவ பிள்ளைகள் நிறைய பேருடைய வீடுகள்ல கூட இப்படிதான் கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் இருக்கிறார்கள். பெயருக்கு தகப்பன், நீ எனக்கு பிறந்தவன் சொல்லி பயங்கரமா ஆக்ரோஷத்துல பேசுவாங்க. ஆனா நீ எனக்கு பிறந்தவன் சொல்லுகிற தகப்பன் தன்னால் பிறந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்தார்களா என்று கேட்டால், இந்த கடைசி காலத்துல நிறைய தகப்பன்மார் அந்த கடமைகளை செய்வதே கிடையாது. கல்யாணம் பண்ணினதும் மனைவியோடு வாழ்ந்ததும் பிள்ளைகளை பெறுவதும் மட்டும்தான் என் வேலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஏதோ பால் ஊட்டி அவங்களுக்கு வளர்றதுக்கு நான் உதவி செய்வேன், இல்லாட்டி உதவி செஞ்சேன். அதுக்கப்புறம் அவங்கதான் பார்த்துக்கணும், அவங்கதான் படிக்கணும், அவங்கதான் வேலைக்கு போகணும், அவங்கதான் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு வேண்டிய பொண்ணையோ மாப்பிள்ளை அவங்க பார்த்துக்கணும், அவங்கள வாழணும். அவங்க வாழ்க்கையில நான் ஒன்னும் செய்ய முடியாது என்று சொல்லி இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் ஏட்டிக்கு போட்டியாய் பேசுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஓசத்தில் இந்த நேச தகப்பன் என்கிற பெயரெல்லாம் வைக்கவே முடியாது, அன்பின் தகப்பன் என்கிற வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியாது. நேச தகப்பன், அன்பின் தகப்பன் என்று சொன்னா முடிஞ்ச வரைக்கும் தன் ஜீவனை கொடுத்தாலும் தன் பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறவர். இன்றைக்கு இந்த கிருபையுள்ள பேதுருவின் வரலாறை கேட்கிற தேவ பிள்ளைகளே, பேதுருவின் தகப்பனாகிய யோனாவை போல நல்ல அன்புள்ளவர்களாய் இருக்கிறீர்களா என்பதை கொஞ்சம் நீங்க கவனிக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த அன்பு இருந்தாலே நேசம் தானாகவே வந்துவிடும். அன்பும் நேசமும் சேர்ந்துதான் தகப்பன் மகன், மகள் தகப்பன் என்கிற நல்ல உறவை ஏற்படுத்துகிறது. தயவு செய்து இந்த அந்யோன்யத்தை, இந்த அன்பை இழந்துடாதீங்க. உங்க சுய லாபத்துக்காக நீங்க சந்தோஷமா இருக்கணும். ஐயோ அவனை பார்த்தாக்கா அவளை பார்த்தாக்கா எனக்கு காசு பத்தாம போயிடும், அப்புறம் அவளை பார்த்தாக்கா அவன் பொண்டாட்டிய பார்க்கணும், அப்புறம் இவளை பார்த்தாக்கா இவளை புருஷனை பார்க்கணும், அவங்கள பார்த்தா அப்புறம் அவங்க பிள்ளைகளை பார்க்கணும். இப்படியே நான் பார்த்துருந்தா நான் என்னைக்கு சுகபோகமா வாழ்றதுன்னு சொல்லி இன்னைக்கு நிறைய தகப்பன்மார் வாயில சொல்லாம உயிரோடு செத்த பிணங்களாய் வாழ்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு பிணம் இருப்பதை விட அது அடக்கம் பண்ணப்படுவது ரொம்ப நல்லது. இங்கு பேதுருவின் தகப்பனாகிய யோனா நல்ல அன்புள்ளவனாய் இருந்திருக்கிறான், நேசமுள்ளவனாய் இருந்திருக்கிறான். அதை பார்த்த இயேசு சொல்லுகிறார், இவர்களிலும் நீ அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா, நீ என்னை நேசிக்கிறாயா என்று கேட்கிறார். அது ஆண்டோடைய இருதயத்தையே கவருகிறதா இருக்கு. இப்போ பேதுருவின் தகப்பனாகிய யோனா இவனை அதிகமாய் அன்பு கூர்ந்தான் என்பதற்கு இன்னொரு அடையாளத்தை காட்டு. யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம், கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன், 20-21 வசனத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, அன்பின் அப்போஸ்தலனாகிய யோவான் என்கிற ஒருத்தங்க இருக்கிறான். இவன் என்ன பண்றா தெரியுமா? இந்த பேதுருவும் அவங்க அப்பா யோனாவும் அன்பாவும் சிநேகமாவும் இருக்கு பார்த்த உடனே இவனுக்கு ஒரு ஏக்கம் வந்துருச்சு. ஐயோ என் அப்பா கூட இல்லையே, என் அப்பா கூட இருந்தா எனக்கு நல்லா இருக்குமே சொல்லி நினைச்சவ என்ன பண்றான், நேர ஆண்டோர்கிட்ட போனா, போயிட்டு ஆண்டோடைய மடியில ஏறி அவருடைய மார்புல சாஞ்சிக்கிறான். யோவான் சுவிசேஷம் 21 அதிகாரம் 20 வசனம் அதை காட்டுகிறது. அப்போ இந்த இவர்களுடைய அந்யோன்யம் தகப்பன் மகன் போல் அல்லாமல் அண்ணனும் தம்பியுமாய் பழகின பழக்கம் அங்கிருந்த இயேசுவை கவர்ந்தது, அங்கிருந்து அன்புள்ள சீசர்களை கவர்ந்தது. எனக்கன்பானவர்களே, இப்படிப்பட்ட அன்பின் ஐக்கியமும் உறவும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுவதாக. அடுத்ததாக இந்த பேதுருவின் தகப்பனாகிய யோனாவுடைய கர்த்தர் யோனா என்ற பெயர், இது சொத்திரம் ஏதோ சரித்திரத்துல வந்தது அல்ல,
சோத்திர யோவான் என்கிற பெயரை தழுவி வந்ததுதான் யோனா. நீங்க சோத்திர வேதாகமத்தை படிக்கிறதை போலவே வேதம் சார்ந்த வரலாறுகளை படிக்கணும். அந்த வரலாறுகளை படிச்சீங்கன்னா அங்கு வேதம் சொல்லுவது யோவான் என்ற பெயரில இருந்து பிறந்ததுதான் யோனா என்று சொல்லி. யோனா ஒரு தனி பெயர் கிடையாது என்கிறார்கள். அதற்கு இந்த வேதாகம அறிஞர்களும் வேதாகம சொத்துரும் பிரதானிகளும் சொல்லுகிற ஒரு அர்த்தம் என்னன்னாக்கா, மரியாள் என்கிற பெயரே அது மரியாள் கிடையாது. யாத்திரையாகமத்துல மோசையின் சகோதரியாக மிரியாம், அந்த மிரியாம் என்கிற பெயர்ல இருந்துதான் மரியாள் என்கிற பெயர் வந்தது. அதுதான் உண்மை. அதே போலதான் இந்த யோனா என்கிற பெயர் யோவான் என்கிற பெயரில் இருந்து மருவி வந்தது. ஏன்னாக்கா கர்த்தர் நல்லவே, இந்த யோனா என்கிற பெயர் அராமைய மொழியில பரப்பிக்கப்பட்ட ஒரு பெயர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இது அராமைய மொழியிலிருந்து வந்ததுனால இது எபிரேய மொழி சார்ந்த பெயர் கிடையாது யோனா. அப்ப இது அராமைய மொழியை சார்ந்தது. இதை நீங்க முதலாவது வேத பாடத்தை கற்கிறவர்கள் இதை எல்லாத்தையும் நன்றாய் கற்றுக்கொள்ள வேண்டும். சரி, இப்போ பேதுருவின் தகப்பனாகிய யோனாவை குறித்து இவ்வளவு காரியங்களை உங்களுக்கு தேவனுடைய இரக்கத்தை முன்னிட்டு சொன்னேன். இப்போ இந்த யோனா என்றால் என்ன அர்த்தம்? யோனா என்ற பெயருக்கு அர்த்தம் எதுவாயிருக்கும்? யோனா என்று சொன்னால் புறா என்று அர்த்தம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. புறா. அப்போ இந்த யோனா என்ற பெயர் புறா என்று சொன்னால் இந்த பேதுருவின் தகப்பனாகிய ஓசோத்திர யோனா எப்படிப்பட்ட மனுஷனாய் இருந்திருக்கிறார்? நல்ல புறாவை போல இருந்திருக்கிறார். இதற்கு வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷத்தின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 10:16. ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களை போல வினா உள்ளவர்களும் புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். கர்த்தர் நல்லவே. புறாக்களை போல கபடற்றவர்களாயும் இருங்கள். அப்ப யோனா என்றால் புறா, புறா என்றால் கபடற்றது. இந்த வசனத்தின்படி பேதுருவின் தகப்பனாகிய யோனா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் கள்ளம் கபடு இல்லாதவர். அந்த கபடற்ற மனுஷனாய் இருந்ததுனாலதான் மத்தேயு சுவிசேஷத்துல பேதுருவை ஆண்டவர் கூப்பிடும் போது யோனாவின் பேரை சொல்றார். யோவான் சுவிசேஷத்துல பேதுருவை சொல்லும் போது யோனாவை கூப்பிடுறார். 21ஆம் அதிகாரத்துல பேதுருவை சொல்லும் போது யோனாவை சொல்றார். அப்போ இங்க பேதுரு போன இடத்துல எல்லாம் யோனாவை இருந்திருக்கிறாரு. ஏனென்று சொன்னா ஒரு கபடில்லாத மனுஷன். இந்த கடைசி காலத்துல சமயோசித ஞானம் என்று வைத்துக் கொண்டு ஏட்டிக்கு போட்டியான காரியம் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். தான் ஒரு அறிவாளி என்பதை காண்பிப்பதற்காக குறுக்கு நெடுக்கான வேலை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்த பேதுருவின் தகப்பனாகி யோனாவோ ஒரு கபடற்ற மனுஷனா இருந்திருக்கு. எவ்வளவு அழகான ஒரு சாட்சி பாருங்க. இதுல இந்த சத்தியத்துல இந்த வேத பாடத்துல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு செய்தி உண்டு. அந்த வருத்தப்பட வேண்டிய செய்தி என்னன்னா, பேதுருவை குறித்து தெரிந்த அளவுக்கு பேதுருவின் தகப்பனாகி யோனாவை குறித்து நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ வெறும் பேதுருவை மட்டும் பேசிட்டு போறோம், சொல்லிட்டு போயிடும். ஆனா அவங்க தகப்பனை குறித்து பாருங்க, அவன் நல்ல கபடற்றவன். இந்த கபடற்றவன் என்றால் என்ன அர்த்தம்? கபடற்றவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பாக்கியம் என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 116ஆம் சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 116:6. கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். நான் மெலிந்து போனேன், அவர் என்னை ரட்சித்தார்.
கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார். அப்போ இந்த பேதுருவின் நிமித்தமாகவே பேதுருவின் தகப்பனாகிய யோனாவை தேவன் காக்கிறவராய் இருந்திருக்கிறார், காப்பாற்றுகிறவராய் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில இந்த புறாவை போல இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒருத்தர்கிட்ட பழகும் போதோ, ஒருத்தர்கிட்ட பேசும் போதோ, அல்லது ஒருத்தர்கிட்ட சிநேகம் கொண்டாடும் போதோ அங்கு இருதயத்துல ஒன்று அல்லது மனதில் ஒன்று வச்சுக்கிட்டு இல்லாம திறந்த இருதயத்தோடு வெளிப்படையான மனப்பான்மையோடு உள்ளத உள்ளபடி சொல்லி அந்த கபடற்ற ஒரு ஜீவியம் ஜீவிக்கணும். இப்ப யோனாவின் தகப்பனை குறித்து புறா என்று சொல்லி அவர் கபடற்றவர் என்று பார்க்கிறோம். அதே மாதிரி பேதுருவையும் பார்த்தீங்கன்னா கபடற்ற மனுஷனாதான் பல நேரத்துல அவர் தன்னுடைய கிரியையை காண்பித்தார். கடல்ல அவன் இயேசுவாகி நான் நடக்கிறேன்னு சொன்னா நானும் நடக்கிறேன், நான் சாக போறேன் இயேசு சொன்ன உடனே ஒரு முறை சொன்னா அதெல்லாம் கிடையாது, நீ சாகக்கூடாது அப்படின்னா. இன்னொரு முறை சொன்னாரு நான் எருசலேம் போறேன் சாக போறேன்னு சொன்ன உடனே நானும் உம்மோடு வந்து சாகிறேன் என்று சொன்னான். இப்படி ஒரு கபடற்ற மனுஷனாக இந்த பேதுரு இருந்ததற்கு காரணமே பேதுருவின் தகப்பனாகிய யோனா, ஓ கர்த்தர் நல்லவர், இந்த சங்கீதம் 116:6 படி கபடற்ற மனுஷனாய் இருந்திருக்கிறார். அதனால அந்த யோனாவாகிய பேதுருவின் தகப்பனை ஆண்டவர் காப்பாற்றுகிறவராய் இருந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதை தவிர இந்த பேதுருவின் தகப்பனாகிய யோனாவை குறித்து வேத அறிஞர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த யோனா என்கிற மனுஷன் இயேசுவுக்கு நன்றாய் அறிமுகம் ஆன மனுஷனாய் இருந்திருக்க வேண்டும் என்கிறார்கள். ஆண்டவருக்கு இந்த யோனாவை குறித்து ரொம்ப தெரியாட்டி இத்தனை முறை அவர் 5 முறை யோனாவின் மகனாக சீமோனே சூத்திரம் சீமோனுடைய தகப்பனாக யோனாவே என்று ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ இந்த பேதுருவின் தகப்பனாக யோனா ஆண்டவருக்கு அறிமுகம் ஆனவனாகவும் இந்த ஆண்டவராகிய இயேசு இந்த யோனாவை நன்றாய் அறிந்தவராயும் இருந்திருக்கிறார். வாசிக்கிறேன். அதற்கு ஆதாரமாய் யோவான் சுவிசேஷத்தின் புஸ்தகம் கர்த்தர் நல்லவன் 18ஆம் அதிகாரம் 15வது வசனம். யோவான் 18:15. சீமோன் பேதுருவும் வேறொரு சீசனும் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அந்த சீசன் பிரதான ஆசாரியனுக்கு அறிமுகம் ஆனவனாய் இருந்ததினால் இயேசுவுடனே கூட அறிமுகம் ஆனவனாய் இருந்தபடியினார். இப்போ இந்த பேதுரு மட்டும் இயேசுவுக்கு அறிமுகம் ஆனவன் கிடையாது. பேதுருவுடைய தகப்பனாகி யோனாவும் ஆண்டவருக்கு நல்ல அறிமுகமானவன். ஒரு முறை தென்கொரியா தேசத்துல நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த ஒரு ஊழியக்காரர் அங்கு போயிருந்தார். தென்கொரியாவை சுற்றி பார்க்க, அங்க நடக்கிற எழுப்புதலை குறித்து அறிய, அங்க இருக்கிற பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவங்களுடைய சபை ஆராதனையில் கலந்து கொள்ள போயிருந்தார். அங்க இதெல்லாம் பார்த்துட்டு கூட்டங்கள்லாம் அட்டன் பண்ணிட்டு ஆராதனை முடிச்சுட்டு கடைசி ஒரு ஹோட்டல்ல சாப்பிட போயிருந்திருக்காங்க. சாப்பிட போகும்போது அந்த கொரியா தேசத்தை சார்ந்த ஒரு விசுவாசி தான், அந்த பால்யாங்கிச்சோ பாஸ்டருடைய சொந்த சபை விசுவாசி தான் தமிழ்நாட்டில் போன ஊழியக்காரரை சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் கிரேட் ஹோட்டலுக்கு கூட்டி போயிருக்காங்க. அங்க போய் சாப்பிட்டுட்டு இருக்கும் நேரத்துல சாப்பிட உட்காந்து ஆர்டர் பண்ணிருக்கிறாங்க. ஆர்டர்ஸ் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். இன்னொருத்தர் வந்து அதே டேபிள்ல உட்கார்றாரு. அப்போ இந்த தமிழ்நாட்டு விசுவாசியும் கொரியா விசுவாசியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கத இடையில வந்தவர் பார்த்துட்டு, ஓ நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு, ஹலோ பிரைஸ் எல்லாம் அப்படின்னு இருக்காரு. அப்போ சொல்றோம் பிரைஸ் எல்லாம் சொல்லிட்டு நீங்க யாருன்னு கேட்டாக்கா இவர் சொல்றாரு, நான் பாஸ்டர் பால் யாங்கிச்சோ அவங்களுடைய அசிஸ்டன்ட் பாஸ்டர் அப்படின்ட்டு. அப்போ உடனே இந்த கொரிய விசுவாசி சொன்னாராம்,
உங்களுக்கு என்ன தெரியுமா? அப்படி இல்ல 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 உங்களுக்கு தெரியாது, நான் இன்னைக்கு தான் முத பாக்குறேன், நீங்க நம்ம சபைக்கு தான் வரீங்களா? அப்படியா, ஆச்சரியமா இருக்கலாம். அப்ப அந்த கொரிய விசுவாசி சொன்னாராம், நான் இந்த சபைக்கு இத்தனை வருஷமா வர்றேன், நீங்க அங்கதான் உடன் ஊழியக்காரனா இருக்கிறீங்க, உங்களுடைய வீட்டுடைய பகுதியும் என்னுடைய வீட்டுடைய பகுதியும் பக்கத்துல, ஆனா உங்களுக்கு என்னை தெரியவே இல்லை. என்ன பக்கத்துல இருந்து இவ்வளவு பேசி சொல்லியும் நான் தான் உங்களால கண்டுபிடிக்க முடியல, ஆனா நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன். எப்படி? நீங்க எனக்கு அறிமுகமானவரா நான் உங்களை பார்த்தேன். எப்பயுமே நீங்க எனக்கு அறிமுகமானவர் நான் வச்சிருக்கிற மனசுல, அதனால. ஆனா உங்க கண்ணுக்கு நான் அறிமுகமானவனா தெரியவே இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டார். ஏன் இத சொல்றேன்னா, இன்னைக்கு நிறைய விசுவாச குடும்பங்களுடைய, விசுவாச தேவப்பிள்ளைகளுடைய பரிதாப நிலை இதுதான். ஒரு மந்த போற மாதிரி ஒரு மந்த சபைக்கு போகுது, ஒரு கூட்டம் போற மாதிரி போகுது, ஆராதனை முடிஞ்ச உடனே கூட்டம் கலைகிற மாதிரி கலைஞ்சிட்டு வந்துடுறாங்க. அங்க இருக்கிற உடன் ஊழியக்காரர்களுக்கோ தலைமை போதகருக்கோ மற்றவர்களுக்கோ இவர்கள் இந்த சபைக்கு தான் வர்றாங்க, இத்தனை வருஷமா வர்றாங்க, இவங்களுக்கு இந்த பிரச்சனை, இந்த நன்மை இருக்கு, இந்த தீமை இருக்குன்னு சொல்லி விசுவாசிகளை குறித்து அங்க இருக்கிற பல ஊழியர்களுக்கு தெரிவது கிடையாது. ஆனா விசுவாசிகள் ஊழியக்காரரை எப்படி பார்க்கறாங்க? பிரகாசிக்கிற நட்சத்திரமா பார்க்கறாங்க. ஏன்னா அவர் பிரபல்யமானவராய் இருக்கிறார், பெயர் பெற்றவராய் இருக்கிறார், செய்தித்தாள்கள்ல அல்லது டிவியில யூடியூப்ல வருது. அப்போ இவர் பேரை சொன்னா எனக்கு மரியாதைன்னு சொல்லி விசுவாசிகளுக்கு ஊழியக்காரரை தெரிகிறதை தவிர, ஊழியக்காரர்கள் அநேகருக்கு தன்னுடைய சொந்த மக்களையே இன்னைக்கு தெரியல. ஆனாலும் இந்த கூட்டம் என்ன செய்து? ஒரு கூட்டமா போது, கூட்டமா வருது. இவர்களை விசாரிக்கிறவர்களும் நிதானிக்கிறவர்களும் இல்லாமல் ஒரு சிக்கல் வரும்போது இந்த விசுவாசி பார்க்கிறான், எங்க போய் சொல்றது தெரியல. ஆனா இந்த பேதுருவின் தகப்பனாகிய யோனா தேவனுக்கு அறிமுகம் ஆனவராய் இருந்திருக்கிறார். அந்த யோனாவுக்கு இயேசுவும் அறிமுகம் ஆனவராய் இருந்திருக்கிறார். இந்த அருமையான பேதுருவின் வேத பாடத்தை கேட்கிற தேவ பிள்ளைய, உங்க ஆவிக்குரிய ஐக்கியத்துல, உங்களுடைய ஆவிக்குரிய அந்யோன்யத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல அறிமுகம் ஆனவங்களா இருக்கீங்களா என்பதை பாருங்க. கர்த்தர் உங்களை குறித்து நன்மை தீமைகள் உங்களுடைய தலைமைத்துவத்துக்கு தெரியுமான்னு பாருங்க. ஊழியக்காரர்களே, உங்களுக்கு கீழே இருக்கிற ஆடுகள் எப்படிப்பட்டது, ஆட்டு குட்டிகள் எப்படிப்பட்டது, அது ஆண் குட்டியா பெண் குட்டியா, மலடா இருக்குதா, சோத்திர குட்டி போடக்கூடியதா இருக்குதா, இது எத்தனாவது குட்டி, சோத்திரம் வளர்ந்ததா வளராததா, அது வியாதியா இருக்குதா, நலம் போலன் எல்லாத்தையும் அறிஞ்சவங்களா இருக்கணும். இங்கு பேதுருவை தேவன் அறிமுகமானவராய் இருந்திருக்கிறார். பேதுருவின் தகப்பன் இயேசுவுக்கு அறிமுகம் ஆனவராய் இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட அறிமுகம் ரொம்ப அவசியம், ரொம்ப 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 முக்கியம். இன்றைக்கு அறிமுகம் இல்லாமலேயே, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாமலேயே பேரை சொல்லிக்கிறாங்க. நான் சொல்றேன், அப்படி இல்லைங்க. தயவு செய்து முதலாவது ஒருத்தர் பார்த்து கை கொடுங்க. அவங்கள்ட்ட போய் உங்களை நீங்களே அறிமுகப்படுத்திக்கோங்க. உங்களுடைய நிலைமைய சொல்லுங்க. ஊழியக்காரர்களை எல்லாரையும் ஒரு முறை கண்காணிங்க. அவங்களுடைய நன்மை தீமைகளை சோதித்தறீங்க. அவங்கள்ட்ட இருக்கிற பலவீனங்களை பெருசுப்படுத்தாதீங்க. விசுவாசிகளுக்கு இருக்கிற குறைகளை வெளியே சொல்லவே சொல்லாதீங்க. ஒருவரையும் தரக்குறைவாகவோ மூடி மறைத்தோ பேசி இருதயத்தை காயப்படுத்தாதீர்கள். அதற்கு பதிலாக இந்த பேதுருவின் தகப்பனாகிய யோனாவை போல நல்ல அன்பாயிருங்க, நல்ல நேசமாயிருங்க. அப்போ ஒருவருக்கு ஒருவர் அறிமுகம் நன்றாய் கிடைத்துவிடும். இந்த அறிமுகம் உங்களை ராஜ்யம் வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திவிடும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இது எல்லாம் ஆவிக்குரிய உலகத்திலே அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சத்தியங்கள்.
இன்றைக்கு சத்தியம் அல்லது கூட்டம் என்றாலே ஒரு 4 பாட்டை பாடிட்டு 8 அந்நிய பாஷை பேசிட்டு அங்கு வசத்துல நிறைய தெரிஞ்ச வேத பகுதி எடுத்து அதை அழகா நடந்து ஆடி ஓடி பிரசங்கம் பண்ணிட்டு இதோ கர்த்தருனை விடுவிக்கிறார், கர்த்தருனை சுகமாக்குகிறார், கர்த்தர் நிரப்புகிறார் சொல்லிட்டு ஒரு கைத்தட்டை வச்சு அனுப்புகிற நாட்களா இந்த நாட்களுக்கு. அப்படி இல்லாமல் வாழ்க்கைக்கும் ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு தேவையான இப்படிப்பட்ட அடிப்படை உபதேசங்களை, வேதத்தின் தத்துவங்களை வேதாகம பரிசுத்தவான்கள் பேதுருவை போல, பேதுருவின் தகப்பனாக யோனாவை போல இவருடைய வாழ்க்கை சரிதைகளை படித்து நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவர். இந்த பேதுருவின் தகப்பனாகி யோனாவை குறித்து வேதாகம அறிஞர்களும் வரலாற்று ஆசிரியர்களும் இன்னொரு காரியத்தை ஆச்சரியமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 17வது வசனம். மத்தேயு 16:17. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த வசனத்தை வச்சு வேதாகம அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேதுருவின் தகப்பனாகிய யோனா நல்ல ஒரு பாக்கியவானா இருந்திருக்கிறார். அதனாலதான் இயேசு அங்கு குறிப்பிட்டு சொல்லுகிறார், ஓசத்தில் யோனாவின் குமாரனாகி சீமோனே நீ அப்படின்றார். அப்போ அவருடைய தகப்பனார் எப்படிப்பட்டவராய் இருந்திருக்கிறார்? நல்ல ஒரு பாக்கியவானாய், பாக்கியம் பெற்ற ஒரு தேவ மனுஷனாய், அருமையான ஒரு முன்மாதிரியா இருந்திருக்கிறார். இப்படி இந்த யோனாவுடைய மன்னிக்கணும், பேதுருவுடைய தகப்பனாக யோனாவை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னா நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசியா இந்த பேதுருவின் தகப்பனாக யோனாவை குறித்து ஒரு வேதத்தின் ஆதாரத்தை காண்பித்து ஒரு சரித்திரத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கிறேன். கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு 500க்கும் அதிகமானவர்களுக்கு இயேசுவானவர் தன்னை வெளிப்படுத்தினார், தரிசனமானார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி 500க்கும் அதிகமானவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தின போது அந்த 500ல் ஒருவனாக இந்த சோத்திர பேதுருவின் தகப்பனாகிய யோனாவும் இருந்திருக்கலாம் என்று சொல்லி அனுமானத்தோடு வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் இயேசு இருக்கும் போதே பேதுருவும் யோனாவும் ஒன்றாயிருந்திருக்கிறார்கள். கர்த்தர் இயேசுவே பேதுருவின் பெயரையும் யோனாவின் பெயரையும் சேர்த்துதான் சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்ததுனால உயிர்த்தெழுந்த பின்பு இயேசு மகதலேனா மரியாள்கிட்டையும் மரியாளிடத்தில் சொல்லி அனுப்பும் போது பேதுருவுக்கும் சொல்லுங்கள் சொல்றார். அப்போ அந்த பேதுருவுக்கு உயிர்த்தெழுந்த செய்தி போன போது பேதுருவின் தகப்பனாகிய யோனாவுக்கும் போயிருக்கும். உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த யோனாவும் பார்த்திருக்கலாம் என்று சொல்லி வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் முதல் இயேசுவானவர் 12 அப்போஸ்தலர்களை தெரிந்தெடுத்த காலம் முதல் இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு ஏறுகிற காலம் வரைக்கும் இந்த பேதுருவின் தகப்பனாகிய யோனாவுக்கும் அந்த தேவனுக்கும் இடையில நல்ல ஒரு அந்யோன்யம் காணப்பட்டிருக்கும். இப்போ இந்த பேதுருவின் தகப்பனாகிய யோனாவை நான் எப்படி தரிசனத்துல பாக்குறேன்னா, நம்பர் 1 பேதுரு, நம்பர் 2 யோனா, நம்பர் 3 இயேசு. இப்போ இடது கை பக்கத்துல பேதுரு நிக்கிறார், வலது கை பக்கத்துல இயேசு நிக்கிறார். 2 பேருக்கு நடுவில் இந்த பேதுருவின் தகப்பனாகி யோனா நிக்கிறார்.
இது எதை காண்பிக்குது? தேவனையும் நேசிக்கிற மனுஷனாய், தேவனால் கொடுக்கப்பட்ட பேதுருவை நேசிக்கிற தகப்பனாய் இந்த மனுஷன் இருக்கு. இப்போ எந்த அளவுக்கு இவங்க 3 பேருடைய நிலைமை ஒரு 30 நூலா இருந்திருக்குன்னு பாருங்க. நீங்க எங்கெல்லாம் இந்த புதிய ஏற்பாட்டு யோனாவை குறித்து, பேதுருவின் தகப்பன யோனாவை குறித்து பாக்குறீங்களா, எங்க பார்த்தாலும் அங்க ஆண்டவரும் இருப்பார், ஆண்டவருடைய சம்பவமும் இருக்கும். ஆண்டவர் இல்லாம இந்த பேதுரு யோனாவை பார்க்க முடியாது. அப்போ ஒரு பக்கம் பேதுரு, மறுபக்கம் இயேசு, 2 பேருக்கும் இந்த யோனா நல்ல ஒரு மத்தியஸ்தராய் நடந்திருக்கிறார். இந்த கடைசி காலத்துல எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியம் நமக்கு கொடுக்கப்பட்ட மனைவியோடு அன்பா இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்த கணவனோடு சிநேகம் இருக்கட்டும். அதே சமயத்துல உங்களை அழைத்த ஆண்டவரிடத்தில் அன்பாயிருங்க, சிநேகமாயிருங்க. உலகத்தின் சிநேகம் தேவையில்லை என்று பைபிள் சொல்லல. ஆண்டு கொடுத்த பிள்ளைகள், ஆண் பிள்ளையா இருக்கட்டும், பெண் பிள்ளையா இருக்கட்டும், நல்லா நேசிங்க, நல்ல அன்பு பாராட்டுங்க, நல்ல நேசம் காட்டுங்க. ஆனா அதே சமயத்துல ஆண்டவரை மறந்துடாதீங்க, ஆண்டுடைய கிரியை மறந்துடாதீங்க. நீங்க நடுவில் நின்றுகிட்டு இந்த பக்கத்துல அவர்களையும் அந்த பக்கத்துல இயேசுவையும் நீங்க அன்புள்ளவர்களா நேசிக்கிறவர்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா, கர்த்தர் நல்லவே, உங்களுடைய சாட்சி பெரிய சாட்சியா மாறும். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்துல பேதுரு பார்த்து ஆண்டவர் 2 கேள்வி கேட்டார். நம்பர் 1, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? நம்பர் 2, இவர்கள் எல்லாரிலும் என்னை நேசிக்கிறாயா? அன்பாய் இருக்கிறாயா, நேசிக்கிறாயா? இப்ப அன்பு என்பது யாருக்குரியது, நேசம் என்பது யாருக்குரியது? இந்த யோனா அன்பை எங்க காண்பித்தானா? இயேசுவிடத்தில் காண்பித்தான். ஏனென்றால் அவர்தான் உலகத்தின் மிகப்பெரிய அன்புக்கு பாத்திரம். அதே சமயத்தில் யோனா தன்னுடைய நேசத்தை யார்கிட்ட காமிச்சானாக்கா, மகன் தகன். ஏன்னா நேசம் மரணத்தை பார்க்கிறது, ஒரு நாள் சாகக்கூடியது. ஆனா அன்பு சாகாது. நேசம் ஒரு நாள் சாகும், ஆனா அன்பு சாகாது. அப்போ யோனா தன்னுடைய அன்பை இயேசுவுக்கு காண்பித்தார், தன்னுடைய நேசத்தை குமாரனாகிய பேதுருவுக்கு காண்பித்தான். நேசமும் அன்பும் ஒருங்கே யோனாவிடத்தில் காணப்பட்டபடினால் இயேசுவும் பேதுருவும் அருமையான சாட்சிகளாய் மாறினார்கள். இந்த அருமையான பேதுருவின் வரலாற்றின் செய்தியை, வேதபாடத்தை கேட்ட தேவ பிள்ளைகளே, இந்த யோனாவை போல உங்களுடைய ஜீவியம் மாறட்டும், உங்க வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இந்த சத்தியத்தின்படியே என்னை மாற்றும். உங்களை ஒருவேளை இது இன்னும் நீங்க அறியணும்னா திரும்பவும் இந்த செய்தியை நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட உடனே அதை எடுத்து லிங்க் போட்டு கேளுங்க. இல்லாட்டி யூடியூப்ல வந்தோட திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க. அப்ப இந்த அன்பும் சுத்திரம், இந்த நேசமும் உங்களை நிரப்பும், உங்களை நடத்தும், ஆசீர்வதிக்கும். கர்த்தருக்கு சித்தமானா தேவனுடைய வருகை தாமதித்தால் இந்த பேதுருவின் வரலாற்றின் 2ஆம் பகுதியை நாளைக்கு நாம் பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். உடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினால் முடிசூட்டி இதோ இன்றைக்கு பேதுருவின் வரலாற்றிலே முதல் பகுதியை நாங்கள் பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்து நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்து நிறைய சத்தியத்தை தெரிந்து கொள்ள உதவி செய்து, அந்த கற்றுக் கொடுத்ததும் தெரிந்து கொள்ள உதவி செய்ததுமான அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு 1 கோடி நன்றி என்று சொல்லி திரியேக தேவனுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்கிறேன். எப்படி ஒரு பக்கத்துல அன்பாகவும் மறுபக்கத்துல நேசமாகவும் பேதுருவின் தகப்பனாக யோனா காணப்பட்டாரோ, அதை போல நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்கு நாங்கள் நேசமாகவும் எங்களை சிருஷ்டித்த கர்த்தராகி உமக்கும் அன்புள்ளவர்களாய் மாற கர்த்தர் உதவி செய்வீராக. இரவினுடைய பிள்ளைகளுக்கு 5 நித்திரை தாரும். அதிகாலை இருட்டோட ஜெபத்திலே
சீக்கிரமாய் வந்து கலந்து கொண்டு நல்ல வார்த்தைகளை, வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள தயையும் இரக்கமும் பாராட்டுவீராக. இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.